இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாயிருக்கா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, முக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, முக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன காரணம்? அடிப்படை காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் சுகர் மாத்திரையும் நடத்த முடியும், இன்சுலினும் நடத்த முடியும்னு யார் சொன்னா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலைன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம் மாத்திரை இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரியா?